அனைவருக்கும் வணக்கம். கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா முன்னிட்டு கலைஞர் தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் கழகத்திற்கும் ஆற்றிய பணிகளை பற்றி சிறிது உங்கள் முன் உரையாட விரும்புகிறேன். கலைஞர் அவர்கள் 5 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காலங்கள் அவருக்கு ஈடு இணையான அரசியல்வாதி யாரும் இந்தியாவில் இல்லை என்பது நிரூபித்த ஒரு ஆற்றல் மிகு பெற்ற ஒரு தலைவர். அவர் ஆற்றிய துண்டுகள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பொருந்தக்கூடிய அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்தது. கலைஞர் அவர் அரசியல் பயணத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்றார் ஒழிய அவர் தோல்வி என்பதே கிடையாது. ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயிகளுடைய துயர் துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதலில் இலவச மின்சாரத்தை விவசாயிக்கு வழங்கிய தலைவர் கலைஞர். அது மட்டுமல்ல, கலைஞரை மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற தத்துவத்தை மிக அடிப்படையாக கொண்டு துணிச்சலோடு அரசியலை நடத்தியவர் கலைஞர். ஏனென்று சொன்னால், மாநிலத்திலே சுயாட்சியிலே சில குறைபாடுகள் மத்தியிலே உருவாக்குவார் என்று தெரிந்தால் அவர் ஆட்சியும் பொருட்படுத்தாமல் ஆட்சி 2 முறை தூக்கியறிந்த மாபெரும் தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் கலைஞர் ஆற்றிய தொண்டு மிகப்பெரிய தொண்டு. அவர் காலத்தில் ஆற்றிய தமிழுக்காக ஆற்றிய தொண்டு, பொதுமக்களுக்காக ஆற்றிய தொண்டு, இந்த தமிழகத்திற்கு ஆற்றிய தொண்டு மிக சிறப்பானவை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த வகையில் அவர் இயற்கை எய்துவிட்டார் என்ற செய்தி அறிந்து நாங்கள் சென்னை சென்று அவருடைய உடல் கலைவாணர் அரங்கில் இருக்கின்ற போது நாங்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் சென்று அண்ணா உறங்குகின்ற இடத்தில் மெரினா கடற்கரையில் தலைவர் கலைஞர்களுக்கும் இட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் துரிதும் எதுவும் நினைத்து பார்க்காமல் மறுத்ததன் விளைவு அன்றே நீதிமன்றம் சென்றார் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அந்த நீதித்துறையே கலைஞர் ஆற்றிய பணிக்கு வணங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்றே உடனே அவசர கேஸாக நீதித்துறை எடுத்து, அவசர வழக்காக நீதித்துறை எடுத்து தலைவர் கலைஞருக்கு இடம் உண்டு என்று அறிவித்திருக்கிறது என்றால் கலைஞர் ஆற்றிய மிகப்பெரிய பணி. கலைஞர் நூற்றாண்டு விழா நினைவு தினத்தை ஒட்டி கலைஞர் உருவம் படைத்த நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் தலைமையில் அந்த நாணயம் சென்னையிலே அவர் தலைமையில் நாணயம் வெளியீட்டு விழாவில் மிக சிறப்பாக நடத்தினார்கள். அதிலே மத்திய அமைச்சராக வந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் உருவம் படைத்த சில நாணய திறப்புலாவில் நான் கலந்து கொள்வதிலே மிக பெருமை அடைகிறேன், அது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொன்னார். என்று சொன்னால் அது கலைஞர் இந்த நாட்டிற்காக ஆற்றிய அவர் பணியின் விளைவாகத்தான் ஒரு மத்திய அமைச்சர் அதை கூறியிருக்கார் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் மத்தியிலே ஒரு பொறுப்பை யாருக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் மத்தியில் இருப்பவர்கள்
அன்று காங்கிரஸ் ஆட்சியிலே தலைவர் கலைஞரிடத்தில் கேட்கின்ற பொழுது, ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே யாரை நியமிக்க வேண்டும் என்று மத்தியில் இருந்து கலைஞரிடம் கேட்கின்ற பொழுது அப்துல் கலாம் அவர்களை கலைஞர் சுட்டிக்காட்டுகிறார். அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி அறிவித்த உடனே அன்று மதியமே கலைஞர் அவர்கள் ராமேஸ்வரத்து கடல் அலைகள் டெல்லி செங்கோட்டை வரை உயருகிறது என்று சொன்ன 2 வார்த்தைகள் மிக சிறப்பாக இருந்தது. காரணம், அவர்தான் அவரை உருவாக்கியேன் என்று சொல்லாமல் அவரை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே மிக சிறப்பாக ராமேஸ்வரத்து கடல் அலைகள் டெல்லி செங்கோட்டை வரை உயர்ந்திருக்கிறது என்று பெருமைப்படுத்தியவர் கலைஞர். அந்த வகையிலே கலைஞர் ஆற்றிய உரைகள், கலைஞர் தமிழுக்காக செய்த நன்மைகள், மக்களுக்கு ஆற்றிய செயல்கள், அதைவிட 13 ஆண்டு காலம் எமிச்சர் ஆட்சி காலத்திலும் 10 ஆண்டு காலம் செயலக ஆட்சி காலத்திலும் கழக கண்மணிகளை கொஞ்சம் கூட தவளவிடாமல் கழக உடன்பரப்பே நான் இருக்கிறேன் என்று அவர் ஆற்றிய உரை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் கொஞ்சம் கூட துவளாமல் அயராது உழைத்து இன்று தளபதி மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கியிருக்கிறார்கள் கழக கண்மணிகள், தமிழக மக்கள். அதன் விளைவாக இன்று நம்மளுடைய தமிழக முதல்வர் ஆற்றிய பணிகள் இன்று மத்தியிலே திரும்பி பார்க்கிறது. உலக நாடே இன்று தமிழகத்தை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆற்றுகின்ற தொண்டு, காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், கலைஞர் உரிமைத்தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், எண்ணற்ற திட்டங்கள். எங்கு பார்த்தாலும் சாலைகள், எங்கு பார்த்தாலும் பாலங்கள், எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள். மிகப்பெரிய மோசமான நிலையில் ஏடிஎம்கே அரசு விட்டு சென்ற சூழ்நிலையிலும் கஜா புயல், கொரோனா சூழ்நிலை, இதெல்லாம் தகர்த்தெறிந்து இந்த தலைவர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கி இன்று தமிழகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாடு அறியும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.